शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर। श्रीमात्रे नमः. ஒரு நிமிஷம். வந்து போன கிளாஸ்ல 9வது ஸ்லோகம் மட்டுக்கும் அர்த்தம் முடிச்சோம்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். கரெக்டா? ஓகே. இந்த 1 to 9 ஒரு தடவை பாராயணம் பண்ணிக்கலாமா? श्रीमात्रे नमः. श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता उद्यद्भानुसहस्राभा चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षुकोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूरमज्जद्ब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नाकसौगन्धिकलसत्कचा कुरुविन्दमणिश्रेणिकनत्कोटीरमण्डिता अष्टमी चन्द्रविभ्राजदलिकस्थल शोभिता मुखचन्द्रकलङ्काभमृगनाभिविशेषका वदनस्मरमाङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मी परीवाह चलन्मीनाभलोचना नवचम्पकपुष्पाभनासा दण्डविराजिता ताराकान्तितिरस्कारि नासाभरणभासुरा कदम्बमञ्जरी क्लिप्तकर्णपूरमनोहरा ताटङ्कयुगलीभूततपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभाविकपोलभूः नवविद्रुमबिम्बश्री ஞக்காரி ரதனச்சதா. இது மட்டுக்கும் போன கிளாஸ் முடிச்சோம். இன்னைக்கு அடுத்தது 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்க போறோம். ஸ்லோகம் சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தரா. இதுதான் 10வது ஸ்லோகம். சோ 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றா? சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா. அம்பாளினுடைய பற்களின் அழகு, அம்பாளினுடைய பல்லு எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறத சொல்றச்சே. அம்பாளோட எல்லாருக்குமே பல்லு பார்த்தேன்னாக்க 2 வரிசையா இருக்கும் இல்லையா? சோ இங்க 2 வரிசையா இருக்கிற அந்த பல்லு சுத்த வித்யான ஸ்ரீவித்யாவை அனுகிரகம் பண்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கான் அம்பாளுடைய பல்லு. அப்படி துவயோஜ்வலா அவ்வளோ அழகா ஜொலிச்சுன்னு இருக்கு. சோ சுத்த வித்யா அப்படிங்கறச்சே ஸ்ரீவித்யாவை ரெஃபர் பண்ற ஒரு ஸ்லோகமா இது அமைஞ்சிருக்கு. அந்த சுத்த வித்யா அப்படிங்கறச்சே சுத்தமான வித்யை அப்படின்ட்டு அர்த்தம். சுத்தமான வித்யை அப்படிங்கறச்சே மெய் அறிவு, ஓகேவா? உண்மையான அறிவு, உண்மையான ஞானம் என்னமோ அதுதான் சுத்த வித்யா. ஆகார அப்படிங்கறச்சே சுத்த வித்யாங்குராகார அப்படிங்கறச்சே
அந்த அந்த பார்வைக்கு அது எப்படி இருக்கு எது அப்படின்னு கேட்டா த்விஜனா பற்கள். பற்கள் வந்து த்விஜ பங்கி, பங்கினாக்க லைன், வரிசையா அழகா இருக்கான். உஜ்வலா துவயோஜ்வலா அப்படிங்கறச்சே பங்கி வரிசையாக, துவய எத்தனை வரிசையா இருக்கு, ரெண்டு வரிசையா, துவய அப்படிங்கறச்சே ரெண்டு வரிசை, உஜ்வலா அப்படிங்கறச்சே மின்றது. இது முதல் வரி. அடுத்த வரி பார்த்தேன்னாக்க கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தரா. கற்பூர அப்படிங்கறச்சு கற்பூரம், வீட்டிகா அப்படின்னாக்க வெத்தலையோட சில சாமான்களை வந்து ஆட் பண்ணுவான். என்ன அதுல வந்து நிறைய இந்த ஏலக்காய், ஜாதி பத்திரி, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்றா இல்லையா, அப்படி வெத்தலையோட கற்பூரம் அண்ட் மத்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்றச்சே அது என்ன பண்றதுனாக்க ஒரு நறுமணத்தை வந்து ஆஹ் பரவ செய்யறது. அப்படி அது அந்த